அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸான கலர்ஃபுல்லான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கூவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 120 ml அளவு இருக்கும். கொஞ்சமாக பேண்டன் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். இதை சோற்று இலைன்னு சொல்லுவாங்க. இலையை நல்லா கொதிக்க வச்சு இதோட தண்ணியை நாம் ஃப்ளேவருக்காக சேர்க்க போகிறோம். இந்த இலை இல்லைன்னா ஃப்ளேவருக்காக வேறு எது வேணுமானும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். நல்லா இந்த இலை கொதித்து ஃப்ளேவர் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இதை நாம் இப்போ ஒரு வடித்தட்டு வச்சு வடிச்சுக்கலாம். இதை மாதிரி லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எந்த பாத்திரத்தில் நாம் கூவையை செட் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்தோட அளவில் தான் நாம் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். இதை போல் சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை. கூவை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு தான் தேங்காய் பாலை நாம் அளந்துக்கணும். கண்டிப்பாக தேங்காய் பால் நல்லா திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு நான் கூவை வைக்க போகிறேன். அதனால் 3/4 அளவு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த கூவை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். இதோட நாம் 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். இது 125 கிராம் அளவு இருக்கும். நார்மலாக இந்த கூவையை பச்சரிசியில் தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி மைதா மாவில் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இனிப்பு சுவையை கொஞ்சம் அதிகமாக காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் எந்த கப்பால் மைதா சேர்க்குறோமோ அதே கப்பாலேயே சர்க்கரையும் நாம் சேர்த்துக்கணும். கடைசியாக நாம் இந்த பாண்டன் லீவ்ஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நாம் கூவை செய்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் மைதாவும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த கப்பால் மைதா மறுபடியும் எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே சர்க்கரையும் சேர்த்துக்கணும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நாம் இந்த மாவை சின்ன சின்ன கப்பாக 8 கப்பில் நான் பிரிச்சுக்கிட்டேன். பெரிய கப்பாக இருந்தால் நீங்கள் 4 கப்பில் கூட பிரிச்சுக்கலாம்.
உங்ககிட்ட என்னென்ன கலரில் ஃபுட் கலர் இருக்கோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலரை ஒன்று லைட் கலராகவும் அதே ஆரஞ்சு கலரையே ஒன்று டார்க்காகவும் நான் பிரிச்சுருக்கேன். இதே போலயே நாம் ஒவ்வொரு கலரையும் லைட் கலராகவும் டார்க் கலராகவும் கலந்து வச்சுக்கலாம். மீதி 2 கப்பை மட்டும் நான் ஒயிட் கலராகவே வச்சுக்க போகிறேன். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாயோ அல்லது இட்லி பாத்திரமோ வச்சு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் ஒவ்வொரு லேயரையும் 10 நிமிஷம் வேக வைக்கிறனால தண்ணி கொஞ்சம் வற்றிடும். தண்ணி அப்பப்போ நாம் சேர்த்துக்கணும். பாத்திரத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுக்கலாம். நாம் கூவை செட் பண்ண போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் கொஞ்சம் தடவுனாதான் இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றும்போது ஒட்டாமல் வரும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு லேயராக நாம் ஒயிட் கலரை சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட் லேயர் வெந்துடுச்சு. ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்ததை நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு கலரையும் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்க்கணும். ஒவ்வொரு லேயரும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாம் அடுத்த கலரை ஊற்றலாம். இதே போல் ஒவ்வொரு கலராக நாம் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லான கூவை ரெடி. இது நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாம் கட் பண்ண போகிற கத்திலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நம்ம விருப்பம் போல் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல்லான கூவையை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரையும் நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.